உசுரை காப்பாத்தணும், சீக்கிரம் போங்க. ஊட்டியிலிருந்து ஈரோட்டுக்கு 2 மணி நேரத்துல கொண்டு வரப்பட்ட உடல் உறுப்புகள். மாஸ் காட்டிய காவல்துறையினர். உறுப்புகளை தானமாக பெற்று 2 மணி நேரத்தில் ஊட்டி முதல் ஈரோடு வரை காவலாளிகள் ஒப்புதலோடு கிரீன் காரிடார், அதாவது எந்த சிக்னல்லையுமே எங்களை நிறுத்தலை, அங்கிருந்து இந்த ஆர்கன்ஸ் இங்கே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வர வரைக்கும் கூடயே வந்து ஊட்டியிலிருந்து இப்போ ஈரோட்டுக்கு உடல் உறுப்புகளை 2 மணி நேரத்துல கரெக்டான டைம்ல கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. நீலகிரி மாவட்டம் ஊட்டி பக்கத்துல இருக்கிற நஞ்சநாடு கிராமத்தை சேர்ந்த தேயிலை பறிப்பு தொழிலாளி அர்ஜுனன் அப்படின்றவரு உடல் நலன் பாதிக்கப்பட்டு உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. ஆனா அங்கு மூளைச்சாவு அடைஞ்சிருக்காரு. அவருடைய குடும்பத்தினர் அவருடைய உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்தாங்க. உரிய அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா அவருடைய உடல் உறுப்புகளான ஒரு கல்லீரல் மற்றும் ஒரு சிறுநீரகம் ஆகியவற்றை ஈரோட்ல இருக்கிற அபிராமி கிட்னி கேர் மருத்துவமனைக்கு கொண்டு வர திட்டமிட்டாங்க. இதையடுத்து வர வழியில போக்குவரத்து இடையூறுகள் ஏற்படாத வகையில காவல்துறையினர் மூலியமா பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. சினிமால இந்த மாதிரி சம்பவத்தை பார்த்திருப்போம். இப்போ அதே மாதிரி ஒரு விஷயம் ரியல் லைஃப்லயும் நடந்திருக்கு. எந்த விதமான டிராபிக்கும் ஏற்படக்கூடாது, கரெக்டான டைம்ல இந்த உடல் உறுப்புகளை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துடணும் அப்படின்னு எல்லாருமே தீயா உழைச்சிருக்காங்க. நீலகிரியில ஆரம்பிச்சு கோவை, திருப்பூர் மற்றும் ஈரோடு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான டைம்ல 2 மணி நேரத்துல ஈரோட்டுக்கு வந்துட்டாங்க. கரெக்டான டைம்ல உடல் உறுப்புகளை எடுத்துட்டு வந்து காவல்துறையினர் மாஸ்க் காட்டிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி இப்ப பொதுமக்கள் பாராட்டிட்டும் இருக்காங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. ரோடெல்லாம் குண்டும் குழியுமா இருக்கு. இதனால நிறைய பேர் விபத்துக்குள்ளாகிறாங்க. இதை தடுக்கணும்னா இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு தன் கையிலேயே இதுக்கான முயற்சியை எடுத்து சாலையில இருக்கக்கூடிய ஓட்டைகளை அடைச்சிருக்காரு இங்கொருத்தர். அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று. கடலால் தீராத எறும்பின் தாகங்கள் இலையின் மேல்